ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரைஸ் கட்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது ஒரு கரண்டி ரைஸ் எடுத்துருக்குங்க. இங்கே கேபேஜ், சுரக்காய், ஆஃப் தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, ஆனியன், பீன்ஸ் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நாம் ஒரு ஸ்பூன் மைதாவை நம்ம கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸோட உப்பு போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன், உருளைக்கிழங்கு, கேபேஜ் எல்லாமே நாம் மிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது கூட நாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக கொஞ்சம் கையாலேயே மேஷ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிசைஞ்சிட்டோம். நாம் ஒரு வடை சைஸில் நாம் தட்டி நம்ம இந்த கோட்டிங் கொடுத்துக்கலாம். நம்ம மைதாவில் இது பண்ணதை கோட்டிங் கொடுத்து நம்ம தோசைக்கல்லில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுமாரி ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இதுமாரி கோட்டிங் பண்ணி எல்லாமே எடுத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த கட்லெட் நம்ம மைதா மாவில் கோட்டிங் கொடுத்து போட்டது. இந்த கட்லெட் நம்ம ரவையோட மிக்ஸ் பண்ணி நாம் போட்டிருக்கோங்க. இது ரவையோடு போட்டிருக்குங்க. எதுவும் வந்தாலும் க்ரன்ச்சாக டேஸ்ட்டாக இருக்கும். நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கப் ரைஸோட குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் போட்டு நாம் ட்ரை பண்ணி இவங்களுக்கு கொடுத்தோம்னா, இதுவும் கத்திரிக்காய் சட்னியோடு நம்ம சேவ் பண்ணலாம். அதுவும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற பாருங்கள். சிம்பிளான சட்னி, டொமேட்டோ சாஸ் மாதிரி அதுமாரி குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். திருப்பி நல்லா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முண்டை இப்படி போட்டுட்டு இப்போ நாம் ரவையோட ரவை தேவையான போது அப்பப்போ எடுத்து ஒரு ஸ்பூனாக நாம் பிளேட்டில் போட்டுக்கிட்டு எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் சட்னி செய்யறதுக்கு நான் 1.5 தக்காளி எடுத்துருக்கேன். 2 தக்காளியும் போடலாம். நான் 2 கத்திரிக்காய், 2 தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதை பச்சையாகவே நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சையாகவே நம்ம வெஜிடபிள் சீவலில் போட்டு நம்ம மாவோடு பிசைஞ்சிருக்கிறதுனால அடுப்பில் ஸ்லோவில் வச்சு இதுமாதிரி கோல்டன் பக்கத்தில் வரும்போது நாம் எடுத்துடலாம். ஃப்ரை ஆகிடும். மேலே க்ரன்ச்சாக உள்ள சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாம் டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாம். இதே கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து அடம்பே தட்டி அதோட சட்னி வச்சு சாப்பிடலாம். இதுமாரி கட்லெட் சைஸில் போட்டுட்டு நாம் ரவையோடு இதோடு நல்லா ஒட்டி எடுத்து கட்லெட் ஷேப்பில் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சட்னி வச்சும் கொடுக்கலாம். இது 2 in 1 அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரை அடித்து நாம் எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள், கத்திரிக்காவை தோலை சீவிட்டு இது மாதிரி தண்ணியில் போட்டுட்டு இதுவும் கத்திரிக்காய் தோல் சீவிட்டு நாம் மிக்சியில் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாயோட அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம அரைச்ச கத்திரிக்காயும் டொமேட்டோவும் நாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஊற்றிட்டு உப்பு மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், டொமேட்டோ, கத்திரிக்காய் அது சட்னி யூஸ் பண்ணலாம், சாஸாகவும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சட்னி செய்யலாம் நினச்சேன். ஆனால் இப்போ சாஸ் செய்யலாம் பாருங்கள். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் திக்னஸ், 1 ஸ்பூன் போதும்.
இது வந்து ரைஸ் கட்லெட்டுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு திக்னஸ் வந்தோடனே நாம் அது கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். இது நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு தான் நம்ம அரைச்சதை ரொம்ப ஃபில்டர் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்து இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த சாத்து இன்னும் கூட கொஞ்சம் திக்னஸ் ஆட்டேன், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆட்டேன். இந்த அளவுக்கு போதுங்க, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க. ரைஸ் கட்லெட்டு இது ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது சட்னியாகவும் ட்ரை பண்ணலாம். நான் ஆனால் சட்னி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், சாஸாகவும் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இது நீங்கள் இதுமாரி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிப்பியை நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாகவும் உள்ள எப்படி சாஃப்டாகவும் இருக்குங்க. இது நம்ம சாஸோடு டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.